அடுத்ததாக திராவிட இயக்க ஆய்வாளர் சுதா குணராஜன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். பராசக்தி படத்துல இந்தி திணிப்பு தொடர்பான காட்சிகள்ல சுமார் 27 இடங்கள்ல வார்த்தைகள் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர அண்ணாதுரை சம்பந்தமான வசனமும் நீக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து சார்? முதல்ல அதாவது பராசக்தின்ற பெயர்ல அது இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுவும் 1965 வருஷத்து போராட்டத்தை ஒரு திரைப்படமா எடுக்க முயற்சி பண்ண தயாரிப்பாளர், இயக்குனர் சுதா கங்கரா, நடிகர் சிவகார்த்திகேயன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா முதல்ல இது நம்ம சொன்னது மாதிரி நம்மளுடைய ஒரு மைல்கல்லான அரசியல் நிகழ்வு. அதாவது இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்கம்ன்றது அதனுடைய ஏதோ ஒரு எளிமையா பார்த்தா அது ஒரு மொழி பிரச்சனைன்றது மாதிரி இருக்கும். மொழிதான் மூலாதாரம், மொழிதான் வாழ்வினுடைய ஆதாரம்ன்றத நம்ம ரொம்ப காலமா போராடிக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு போராட்ட வடிவத்தில், அதுவும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்தின ஒரு போராட்டத்தை திரைப்படமா மாத்தினது பெரிய விஷயம். அதுல திரைப்படமாக எடுக்கப்பட்டதுல இவங்க திணிச்ச வார்த்தைகளை ஒருவேளை ப்ரொவகேட்டிவா இது தூண்டும்னு சொல்றது மாதிரியான சொற்களை இவங்க எடுக்க சொன்னா பரவாயில்ல. அந்த காலத்துல அது நேரடியாக இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை செய்தியா இல்லாட்டி இதுகளாம் நம்ம கிட்ட ஆவணமா இருக்கிற செய்திகளை நீ திரையில காட்டக்கூடாதுன்னு சொல்றது என்ன விதமான ஒரு தணிக்கை முறை? அது தணிக்கைன்னா அப்ப நீங்க இந்த மேல இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கலாம். ஆனா அதே நேரத்துக்கு இவங்க எந்த இம்ப்யூனிட்டியும் எந்த தயக்கமும் இல்லாம காஷ்மீர் ஃபைல், கேரளா ஃபைல்னு படங்களை மொத்தமா ஒரு திருச்சி பொய்யான படங்களை அரசாங்கம் வரிச்சலுகையோட வெளியிடுது ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் அதாவது கிட்டத்தட்ட குரல் வளைய ஒரு ஆர்ட் ஃபார்ம்னுடைய, அதாவது ஒரு கலை வடிவத்தினுடைய முக்கியமான இதுவே அது தன்னுடைய சொந்த குரல்ல பேசுறதுக்கு அனுமதிக்கப்படணும். அந்த சொந்த குரல் நிஜமாவே இங்க ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இதை உருவாக்க போகுதுன்னா கூட அதுக்கு எதிரான ஒரு பார்வையை தணிக்கை குழு, அது மட்டும் இல்லை அந்த கடைசி நாள் வரைக்கும் அதை தவிர்த்துட்டா என்னைய பொறுத்தளவுல இவங்க இவ்வளவு அந்த நிகழ்ச்சிக்காக ஹைப் உருவாக்குறதும் அதை இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த படமோ நடி ஜனநாயகனோ எதையோ பற்றி இவங்க ஒரு பெரிய இஷ்யூவா அதை மாத்தி ஒரு பரபரப்பான பேசு பொருளா மாத்தி இருக்கிறதே இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு இன்டாலரன்ஸ். அதாவது அது எதையுமே எதிரான கருத்துகள் எதையும் கேட்கறதுக்கு கூட, அதாவது ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு மொழி ஒரு மதம் இப்படின்ற பேர்ல ஒரே கருத்துன்ற இடத்துக்கு நிற்பாங்க போல இருக்கு. அதுதான் அவங்களுடைய, அது அப்படியெல்லாம் ஒரு சமூகம் வாழ முடியாதுன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி. என்னன்னா நீங்க ஒரு இடத்துல மியூட் பண்ணீங்கன்னா அந்த இடத்த இந்த வார்த்தையை எடுத்துட்டா அது என்ன வார்த்தைன்றத இன்னும் எத்தனையோ வடிவத்துல பார்வையாளர்கள் தேடத்தான் செய்வாங்களே ஒழிஞ்சு அந்த வார்த்தை ஒருவேளை அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னு வைங்க. எனக்கு சொல்றதுபடி இப்ப அந்த தீப்பரவட்டும்ன்றதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு நான் பார்த்த அளவுல செய்தியாக இருக்கு. தீப்பரவட்டும்ன்றது அண்ணாவுடைய ஒரு ஒரு நூல். அது ஆக்சுவலா அது இன்னொரு சூழல்ல இன்னொரு இதுக்காக எழுதின ஒரு நூல். அது 40களில் எழுதின ஒரு நூல். அது இங்க ஒரு கண்டெக்சுவலா அது பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணா அந்த பேசின அந்த வார்த்தையையும் எடுத்திருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது நான் எத்தனை முதல்வர் வந்தாலும் நான் தான் முதல்வராக இருக்கிறேன் இந்த அச்சம் இருக்கிறது வரை. அதாவது இருமொழி கொள்கையை பற்றி பேசும்போது அண்ணா சொன்ன ஒரு பிரபலமான வார்த்தை, அதாவது தமிழ்நாடுன்ற இது ஆணையை இது பண்ணி ஏன்னா அண்ணா இருந்தது 2 வருடம் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் 2 முறை பதவி ஏற்றுக்கிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா அவர் மெட்ராஸ் ஸ்டேட்டினுடைய
முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்ற மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தார். 2 வருஷத்துல 2 முறை முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டவர் அண்ணா. அவர் சொல்லும் போது அந்த ஒரு சிறப்பான தருணத்தை சொல்றதுக்காக தான் என்னைக்கு இது இருக்கும் போதும் அண்ணாதான் ஆட்சியை ஆண்டுகிட்டு இருப்பான் அப்படின்றது அவர் சொன்னது. அவர் ரொம்ப உண்மையை சொன்னா அண்ணா போல ஒரு எளிமையான ஒரு ஹம்பிளான தன்னை பற்றி ஒரு பெருமிதமாக பேசாத மனிதர், ஒருபோதும் பேசாத மனிதர் அவர். ஆனா அவர் கொடுத்த அழுத்தம்ன்றது என்னன்னா, எங்கள் மேல எதை திணிச்சாலும் நாங்க எப்பயும் அந்த திணிப்பை எதிர்த்துதான் இருப்போம். நாங்க எந்த மொழிகளுக்கு எதிரானவங்களே இல்லையே. எத்தனை மொழி எங்க யார் படிக்கணும்னாலும் படிக்கலான்றது தான் நம்மளுடைய கொள்கை. தேவைதான் மொழி அவரவர்களுடைய தேவை கருதுன ஒரு விஷயம். அந்த மொழியை யாரு எப்ப படிச்சா, இங்க எந்த மொழி படிச்சா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம். நீ கட்டாயம்னு ஒண்ணு சொல்லும் பொழுதுதான் நாங்க மறுக்கிறோன்றது தான் நம்மளுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி. அது பராசக்தி மாதிரி ஒரு படம்னு உண்மையாவே வரும் பொழுது இதெல்லாம் இதை விட முக்கிய நகரி தான் இந்த தணிக்கை குழுவினுடைய பொறுப்பற்ற தன்மையா நான் எதை பாக்குறேன். அந்த கடைசி நாள் வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு ஏன் அந்த கடைசி நாள் வரைக்கும் எனக்கு இங்க இந்த அதிகாரத்தினுடைய மிக மோசமான முகமாக நான் எதை பார்க்கிறேன்னா, அது அதிகாரம் தான் எவ்வளவு மோசமா இருக்க முடியும்ன்றத திரும்ப திரும்ப இந்த மாதிரி செயல்கள் வழியாக மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த நடவடிக்கைன்றதே அதிகாரம்ன்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானது, அது எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் நாங்க எப்படி வேணாலும் செய்வோம் அப்படின்றத திரும்ப திரும்ப மக்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பும் இத்தனை இதுகளும் எதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அப்படின்னா என்னன்னாக்கா ஒண்ணும் இல்லை. நீங்க கருத்து சொல்றதுன்னா நீ மறுபடியும் யோசிக்க, நல்லா 4 முறை யோசிக்க. எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றத நீ யோசிச்சுக்கிட்டே தான் என் கூட பேசணும்னு சொல்றது ஒரு சமூகத்துல, அது ஒரு பேசுறது மனிதனுடைய கருத்துரிமை இல்ல, பேச்சுரிமையே பறிக்கிற ஒரு செயல். அது கருத்துன்றது பேச்சுக்கு கடந்து வர்ற இன்னொரு செயல். கருத்து சிந்தனையில இருந்து தோன்றது. பேச்சுன்றது நீங்க ஒரு சொல்றதுக்கு, இங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, நீங்க ஒருவேளை நாளைக்கு இந்த ஒன்றிய அரசு அம்மான்ற தமிழ் சொல்லாதன்னு ஒரு ஆணை போட்டா நம்ம எப்படி எதிர்கொள்றது? சரி, இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்பு போராட்டம் தொடர்பான பல காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு வரலாறு பேசக்கூடிய ஒரு போராட்டமா இருக்கு. இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் எழுதை சார். நீங்க இத இவ்வளவு பரபரப்பானீங்கன்னா ஆக்கினீங்கன்னா அது இன்னும் ஒரு 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 ஆர்வத்தை தானே தூண்டும். ஏன் இதை இவ்வளவு தூரம் எடுத்தாங்க, ஏன் இந்த இடத்துல இந்த இது வரலன்றது. இன்னொன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தி திணிப்பை இன்னைக்கு அதனுடைய ரியலாக அந்த உணர்வை இப்ப எங்க ஜெனரேஷன்லாம் நேரடியாக அன்னைக்கு இருந்தோம், போராட்ட காலத்துல இருந்தோம், பார்த்தோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்தி திணிப்புன்ற விஷயம் பலவிதமான வடிவத்துல திரும்ப திரும்ப எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம எந்த காலம் அப்படின்னா ஏற்கனவே வந்த பராசக்தி படமும் இப்ப வந்திருக்கிற பராசக்தி படமும் ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் சந்தித்து கொண்டிருக்கிறதா சார்? அதாவது அந்த படம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சது. ஆக்சுவலா சொல்ல போனாங்க அப்ப அந்த படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு செய்தி, ஒரு ஆய்வாளர் எம்எஸ்எஸ் பாண்டியன்ற ஒரு ஆய்வாளர்களுடைய ஆய்வு குறிப்புல ஒரு பேராசிரியர் அவர் நூலாக எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல எப்படி அநேகமா கல்கி போன்ற ஒரு பிரபலமான நபர் ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, எழுத்தாளர் கல்கி போன்றவர், இந்த படத்தை தடை செய்யணும்னு இருக்கு. அந்த தொடர்பாக தான் அங்க ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு போய் 2 இடத்துல கட்டு கொடுத்து அந்த படம், நான் அது முன்னாடி படமெல்லாம் ஓடி இருக்கு, ரொம்ப நாள் ஓடுனதுக்கு அப்புறம் தான் அந்த 2 இடத்துல காட்சி, ஒரு மணி அடிக்கிற இடத்துல
ஒரு தெய்வத்தின் இது தெரிகிறது. அது மாதிரியான ரெண்டு கல்யாணி பேசும்போது ஒரு தெய்வம் எங்க எங்க இருக்குதுன்ற கேள்வி, இது மாதிரியான ரெண்டு விஷயங்கள் இது வந்தது. ஆனா அந்த இதுல அது முழுக்க முழுக்க தெய்வம் சம்பந்தப்பட்டது தான். இத்தனைக்கும் அந்த பராசக்தியும் கண்டென்ட்ன்ற உள்ள பொருள்ன்ற அர்த்தத்துல அது வேற ஒரு பொருள். அது ஆக்சுவலா என்னன்னாக்கா ஒரு ஒரு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் இந்த சிந்தனையும் உருவாக்குறதுக்காக உருவான படம் அது. அது இங்க இருக்கிற அரசியல் போக்க விமர்சனம் பண்றதுக்காக உருவான படம். நன்றி சார். பல விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.